Hello, welcome to SBM Institute. இப்போ நம்ம பார்க்கும்போது CA ஃபைனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எக்ஸாமில் ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸாம் இருக்குது. ஏன்னா 2026 CA ஃபைனல் எக்ஸாமினேஷன் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸாம் டிசம்பர் 2020 கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸாம். எக்ஸ் லிமிடெட் இஸ் கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா. It provides 10 lakh interest-free loan to its wholly owned subsidiary company. There are no transaction costs. How should the loan be accounted for in India's financial statement of XYZ Limited, ABC, and the considered financial statement of the group? Consider the following scenarios. Loan is repayable on demand. Loan is repayable after 3 years. Current market rate of interest is 10%. And the loan is repayable when ABC has funds to repay the loan. Briefly analyze the above scenarios. Also past journal entries in the books of RAM Limited and Bandhan Limited in case of scenario A and B. XYZ லிமிட்டட் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ராம் லிமிட்டட் போட்டாங்க. அது XYZ லிமிட்டட் அண்டு ஏபிசி லிமிட்டட் தாங்க. அது கொஞ்சம் தப்பாக மாற்றிக்கலாம், கிடையாது. ஃபஸ்ட்டு ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்ல தமிழில். ஏபிசி இது 109. XY லிமிட்டட் தான் ஹோல்டிங், ஏபிசி சப்சிடரியாக சொல்லிடுறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees, சரி 10 lakh இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். டிரான்சாக்ஷன் காஸ்ட் கிடையாது. பேசிக் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட் இது. ஏன்னா CFDEL, அதாவது இதான் நிமோனிக்ஸ் நம்பர், கேஷ் ஃப்ளோ ஃபேர் வேல்யூ டிஃபரன்ஸ் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோன் அமோர்டைசேஷன் டேபிள். இந்த 4 வழி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெக்கக்னேஷன் ஃபேர் வேல்யூவில் தான் போகணும். சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் அமோர்டைசேஷன் காஸ்ட் இஃப் SPPI is satisfied. SPPI னா solely payment of principal and interest. இதான் SPPI. ரீபேயபிள் டிமாண்ட்னு சொல்கிறாங்க. சினாரியோ ஏ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் கேட்டால் நான் கொடுக்குறேன். இப்போ கான்செப்ட் என்ன சொல்கிறதுன்னா, இந்த இயர்ஸ் 113 என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபியூச்சர்ஸ் உள்ள லைபிலிட்டியோட ஃபேர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். அதாவது இதுக்கு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. இந்த 10% டிஸ்கவுண்டிங் போக்கலாம் தெரியாது. ஹோல்டிங் கம்பெனி அதாவது XYZ லிமிட்டடில் நம்ம இனிஷியல் ரெக்கக்னிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் டு சப்சிடரி, காசு வெளியே போகுது, 10 லட்ச ரூபா நீங்கள் வெளியே கொடுத்துருக்குறீங்க. யாருக்குன்னா அப்போ இந்த இடத்துல இது ஃபினான்ஷியல் அசெட் நமக்கு. இந்த லோன் டு சப்சிடரி கம்பெனி 10 lakh டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ நோ டிஸ்கவுண்டிங் ஆன் டே 1 லாஸ். டே 1 லாஸ் எதுவுமே கிடையாது. பேயபிள் ஆன் டிமாண்ட் தான். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடுறோம், டிமாண்ட் ஃபியூச்சர்ஸ் உள்ள லைபிலிட்டியோட ஃபேர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ன போடணும்னா, ரெண்டுத்துக்கும் நம்ம போடணும்னு சொல்லிக்கிறேன். 2 புக்லையும் காமிக்கணும். சப்சிடி புக்ஸில் உள்ள பணம் வந்திருக்கும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் ஃப்ரம் ஹெட்ஜிங் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி. அப்போ இது லைபிலிட்டி வரும், ஃபினான்ஷியல் லைபிலிட்டி வரும். ஸோ இது ஒரு புக்கு, அது ஒரு புக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். எஸ், நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். அப்போ லோன் பேயபிள் எலிமினேட் ஆகும். ஏன்னா கன்சாலிடேஷன் போடும்போது பேலன்ஸ் ஷீட்டில் CFS போடும்பொழுது இங்கே அசட்டில் காமிப்பீங்க 10 lakh, இங்கே அசட்டில் காமிப்போம். அப்போ 2 எலிமினேட் ஆகி 0 தான் வரும். அப்போ நோ இம்பேக்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது ஃபஸ்ட்டு சினாரியோஸ். செகண்ட் சினாரியோ தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீபேயபிள் ஆஃப்டர் 3 years. அப்போ இங்கே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வேலையாகுமானா எஸ். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் இஸ் ரெக்வயர்டு. மார்க்கெட் ரேட் 10%. லோன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அப்போ நம்ம 3 yearsக்கு அப்புறம் இந்த 10 lakh உடைய 10 lakh 3 years. அப்போ 1/1.1.123. அப்போ 3 yearsக்கு 0.75
13 போட்டிங்கன்னா 7,51,300 அப்ராக்சிமேட்டாக வரும். இதை நான் சொன்னது ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ். ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸோ 7.13 into 10 lakh minus 10 lakh. இந்த டிஃபரன்ஸ் வந்து 2,48,700. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரோட புக்ஸில் போடுறோம், ஹோல்டிங்கோட புக்ஸில் போட்டிங்கன்னா வெளியே கேஷ் போகுது, கேஷ் ஃப்ளோ வந்து அவுட் ஆகுதுனால இது வந்து பேங்க்ல வந்து நமக்கு டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் தட் இஸ் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஹோல்டிங் புக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னதுங்க, நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ஸோ லோன் டு சப்சிடரிஸ் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் பேங்க் அக்கௌண்ட். இதே அவங்க புக்கில் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வார்த்தை வரும், ஏன்னா இவங்க வந்து உள்ள பணம் வருது இல்லவா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு லோன் ஃப்ரம் ஹோல்டிங் அண்டு ஈக்குட்டியாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஏன் ஈக்குட்டியாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதாவது இவங்க வந்து லோன் தராங்க, அப்போ இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசெட்டு, இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டியா? எஸ், இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. இந்த இடத்துல வந்து ஏன் ஈக்குட்டி அப்போ கேட்குற ஒரு கேள்வி, ஏங்க இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே, அப்போ இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா இது வந்து என்னவா தான் மாறும் ஈக்குட்டி. அப்போ இவர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஹோல்டிங் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இன் சப்சிடரி இங்கே என்னவா தான் மாறும், இங்கே ஈக்குட்டியாக தான் மாறும். லாஜிக். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் தானே சொல்கிறாங்க, அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்சிடரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவங்க ஈக்குட்டியாக தான் பண்ணுவாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வார்த்தை பண்ணாலும் ஈக்குட்டியாக தான் போய் நிற்கும். இதான் ஏபிசி புக்ஸ். சரி, சப்சிக்வெண்ட் மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்னா 7,51,000க்கு 7,51,300க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 7,77,300 இன்ட்ரெஸ்ட். அப்போ யாருக்கு வரணும் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரோட புக்கில் ஹோல்டிங் கம்பெனி புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துருக்குது. யார் பணம் தரணும், லோன் டு சப்சிடிஸ் தான் பணம் தரணும்னு சொல்லுவாங்க. இப்போ கன்சல்டேஷன் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் எலிமெண்ட் ஆயிரும், லோன் அண்ட் ரீபேபிள் எலிமெண்ட் ஆயிரும். இவனுக்கு அசெட்டு இங்கே பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது சிஎஃப்எஸ்ல இங்கே ஃபினான்ஷியல் அசெட்டாக இருந்தால் இங்கே ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆயிரும். ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இம்பேக்ட் தான் வந்து ரிமைனாக இருக்கும் இஃப் எனி பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேட். இப்போ செனாரியோ சி பார்க்க போகிறோம். செனாரியோ சி என்ன சொல்கிறாங்கன்னா ரீபேயபிள் வென் ஃபண்ட்ஸ் அவைலபிள், ரீபேமெண்ட் அன்சர்டன் டைமிங், if repayment expected in foreseeable features, discount required. If no fixed repayment timeline, so treat as a quasi equity consider depending on substances. அப்போ எப்போ தராங்கன்றது டைம் லிமிட் அன்சர்டனாக இருக்கும்போது யூஸ்வலி treated to scenario B if repayment not immediate. அப்போ இந்த scenario C வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா செனாரியோ சி வந்து ரீபேபிள் when demand funds available. அப்போ ரீபேமெண்ட் அன்சர்டன் டைமிங் அப்படின்னு சொல்லியாச்சு. இடத்துல வந்து அன்சர்டன் டைமிங், இப்போ ரீபேமெண்ட் எக்ஸ்பெக்டட் இன் foreseeable features, டிஸ்கவுண்ட் ரிக்வயர்டு. இப்போ நோ ஃபிக்ஸட் டைம்லைன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் குவாசி என்டிட்டி தான் கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் எக்ஸாம் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா செனாரியோ டிஸ்கவுண்டிங் டிஃபரன்ஸ் ட்ரீட்மெண்ட், டிமாண்டான்னு பார்த்தா நோ டிஃபரன்ஸ், 3 இயர்ஸ்னா எஸ் கேபிட்டல் காம்படிஷன் வருது, when funds available யூஸ்வலி எஸ் சப்ஸ்டன்ஸ் பேஸ்டு அப்படின்றதான் அது முக்கியமான கதை. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா நம்புறேன். தேங்க்ஸ்.